ஹலோ கோடர்ஸ். போன வீடியோல அரித்மெடிக் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ பத்தி பார்த்தாச்சு. அண்ட் இந்த வீடியோல மீதி இருக்கிற ஆப்பரேட்டர்ஸ தான் கவர் பண்ண போறோம். ஸோ ஃபுல்லா பாருங்க அண்ட் ஆரம்பிக்கலாமா? அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தான் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் எப்பலாம் யூஸ் பண்ணுவோம்னா, மல்டிபிள் பூலியன் கண்டிஷன்ஸ கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் டெசிஷன மேக் பண்றதுக்கு தான். அதுல மொத்தமா 3 டைப்ஸ் இருக்கு. அண்ட், ஆர், நாட். அத ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் அண்ட் பத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 21 அண்ட் ஸ்டூடெண்ட் ஈக்குவல்ஸ் டு ட்ரூன்னு வச்சுக்கலாம். இப்போ இப்போ இப்படி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த இடத்துல 2 கண்டிஷன்ஸ செக் பண்றாங்க. ஏஜ் கிரேட்டர் தென் 18 இருக்கணும் அண்ட் ஸ்டூடெண்ட் ட்ரூவா இருக்கணும். அத கம்பைன் பண்றது தான் இந்த ஆண்ட் ஆப்பரேட்டர். இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா ஏஜ் கிரேட்டர் தென் 18 தான் அண்ட் ஸ்டூடெண்ட் ட்ரூ தான். இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஏஜ் கிரேட்டர் தென் 18 தான், ஆனா ஃபால்ஸ்ன்ற டைரக்ட் பூலியன் வேல்யூ இருக்கு. இது ஃபால்ஸ்ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா ஆண்ட் ஆப்பரேட்டர் 2 வேல்யூமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இல்லனா ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். செக் பண்ணிடலாமா? எஸ். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆர் ஆப்பரேட்டர் பத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்ஸ் ஈக்குவல் டு 14 அண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மார்க்ஸ் கிரேட்டர் தென் 15 செக் பண்றாங்க. இது ஃபால்ஸ். 40 50 விட பெருசு கிடையாது. ஆர் மார்க்ஸ் ஈக்குவல்ஸ் டு 40 செக் பண்றாங்க. இது ட்ரூ தான். இப்போ ஃபால்ஸ் ஆர் ட்ரூவான்னு செக் பண்றதுனால இது ரிட்டர்ன் பண்றது ட்ரூவா தான் ரிட்டர்ன் பண்ணும். இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது மார்க் கிரேட்டர் தென் 15 செக் பண்ணும். இல்லனா மார்க்ஸ் லெஸ் தென் 30 செக் பண்ணும். இந்த இடத்துல ரெண்டுமே ஃபால்ஸ் தான். ஸோ ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன். கரெக்டா பார்த்துருவோமா? எஸ். ஏன்னா ஆர் ஆப்பரேட்டர் ஏதாச்சும் ஒரு வேல்யூ ட்ரூவா இருந்தா மட்டும் போதும், ட்ரூவா தான் ரிட்டர்ன் பண்ணும். அடுத்ததா லாஜிக்கல் நாட் ஆப்பரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் ரெய்னிங்ன்ற வேல்யூவை ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நாட் இஸ் ரெய்னிங் அண்ட் நாட் ட்ரூ. நாட் ஆப்பரேட்டர் என்ன பண்ணும்னா, கொடுக்குற பூலியன் வேல்யூவோட ஆப்போசிட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல இஸ் ரெய்னிங்கோட வேல்யூ ஃபால்ஸ். நாட் ஆப்பரேட்டர் இருக்கனால இது ட்ரூன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இந்த இடத்துல நாட் ட்ரூனே இருக்கு. ஸோ இது ஃபால்ஸ்ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா? எஸ். அண்ட் இதெல்லாம் தான் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ்னா சிம்பிள் தான். வேல்யூஸை வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்றது. பட் அது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா யூஸ் பண்றதுக்கு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸையும் கம்பைன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 10ன்னு வச்சுக்கலாம். இங்க 10ன்ற வேல்யூ எக்ஸுக்கு அசைன் ஆகுது யூசிங் ஈக்குவல் டு சிம்பிள். இதை பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ எக்ஸ்ன்ற வேல்யூக்கு 3 ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? இந்த 2 மெத்தட்ல ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுவோம். எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 10 + 3 ஆர் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் + 3. இந்த எக்ஸ்லயும் 10 தான் இருக்கும். ஆனா இதை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா யூஸ் பண்றதுக்கு தான் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. அது எப்படின்னா, இப்படிதான். இங்க எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு 3 ஆட் பண்ணி அசைன் பண்ண போறோம். பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? எஸ். எக்ஸோட இனிஷியல் வேல்யூ 10 அண்ட் ஆட் பண்ணி அசைன் பண்றதுல எக்ஸோட வேல்யூ 13 மாறிடுச்சு. அண்ட் இதே மாதிரி மல்டிப்ளையும் பண்ண முடியும். இப்படி இதை ரன் பண்ணி பார்ப்போமா? எஸ். சப்ராக்ஷனும் பண்ணலாம். டிவிஷன் ஆப்பரேட்டரும் இருக்கு. எஸ். இதுதான் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது தான் பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ். பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ் இது பிட்ஸ்ல தான் ஒர்க் பண்ணும். அதாவது கொடுக்குற நம்பரை பைனரி ஃபார்முக்கு மாத்திட்டு அதுல இருந்து பிட் பை பிட்டா தான் ஆப்பரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், a ஈக்குவல்ஸ் டு 5 அண்ட் b ஈக்குவல்ஸ் டு 3 இருந்துச்சுன்னா அதோட பைனரி ஃபார்ம்ஸ்ல இருந்து தான் ஆப்பரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இதுலயே முக்கியமா 3 டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் முதலாவதா பிட்வைஸ் ஆண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இது
ஆம்பர்சன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். சிம்பிளா சொல்லணும்னா பிட்வைஸ் அண்ட் 2 பிட்டுமே ஒண்ணா இருந்தா 1ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் அண்ட் மீதி எல்லாத்துக்குமே 0 ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். எஸ். அடுத்ததா பிட்வைஸ் ஆர். இது வெர்டிகல் பால் சிம்பிளை யூஸ் பண்ணும். இது ஏதாச்சும் ஒரு பிட் ஒண்ணா இருந்தாலே 1 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது 7 ரிட்டர்ன் பண்ணும். எஸ். அண்ட் ஃபைனலா பிட்வைஸ் எக்ஸ்ஆர் ஆப்பரேட்டர் தான் பார்க்க போறோம். இது எக்ஸ்போனன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணும். இது 1 ரிட்டர்ன் பண்ணும் எப்பனா 2 பிட்டுமே டிஃப்ரெண்டா இருக்கும்போது. ஸோ இது 6ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இந்த 3 ஆப்பரேட்டர்ஸுமே ரிட்டர்ன் பண்றது பைனரி நம்பர்ஸ் தான். அதை டெசிமல் நம்பரை கன்வெர்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி 6, 7, 1ன்ற மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ். அவ்வளோதான் கோடர்ஸ். இதோட ஆப்பரேட்டர்ஸை முடிச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் இங்கே புதுசுனா மறக்காம கோட் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். டாடா.